ஹலோ ஷினிபீஸ், நான் தான் உங்கள் ஏன்கே பேசுகிறேன். என் கூட உங்க ஏன்கே குட்டி அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஹாப்பி நியூ இயர் 2026 வருஷம் பிறந்துச்சு, புது கடை திறந்தாச்சு. எல்லாரும் குளிக்கணும்னு இங்கே வாங்க, ஸ்விம்மிங் பூல் கட்டி வைப்பேன். என்ன உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, அதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. என்ன ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, என் புது வாட்டர் பார்க்கில் நம்ம ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறோம். பூல் ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூலை கட்டி முடிச்சுட்டு இந்த கடையை ஓப்பன் பண்ணணும். சரி, வாட்டர் பார்க் ஓப்பன் பண்ணி நான் பெரிய பணக்காரன் ஆகணும், அம்பானி அளவுக்கு போகணும். இவ்வளோ அம்பானி அளவுக்கு இது கொடுக்குறவங்க என்கேக்கு டிக்கெட்டு கொடுக்க தரலங்க. விடு, அதுக்கு தானே ஒன்று வேலைக்காரியாக வச்சுருக்கேன். அந்த டிக்கெட்டு கொடுக்குற வேலையை நான் தான் பார்த்துருக்கேன் இவனுக்கு. ஏய், மற்ற மாதிரி பிச்சைக்கார மாதிரி ஓடி ஒவ்வொரு வேலையும் பார்த்து, சரி பிச்சைக்கார வேலை பார்க்க மாட்டோம்ல, என்னமோ வேலை பார்த்துருக்கேன். ஓகே, நான் போய் எல்லாத்தையும் கட்டணும். ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா ஓட்ட சொல்லாம் இருக்குது, டேய் துரு போச்சுக்கடா. ஓகே, இதுவாவது நல்லா இருக்குமா இல்லையா? ஒரு விஷயம், இந்த வீடியோவை தான் நம்ம இனிமேல் பார்ட்டாக போட போகிறோம். இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் இந்த வீடியோ ஆரம்பிச்சதுனால இந்த வீடியோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்குள்ளே முடிச்சிடலான்னு நம்புகிறோம். ஆனால் 5 ஸ்டார் வாங்குற வரைக்கும் இந்த வீடியோ முடியாது. பல பார்ட்டு போகலாம், பல வருஷம் ஆகலாம், அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு ஒன்று எதுக்கு கூப்பிட்டு வச்சுருக்கேன்? பேசுகிறதுக்கா வேடியை பார்க்குறதுக்கா? நீ என்ன பேசவே விட மாட்டேன், எதுக்கு நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு? அப்போ வெளியே போய் உட்காரு. ஓகே, நம்ம மற்ற இதெல்லாம் கட்டணும். ஓகே, நம்ம டாய்லெட்டை கட்டுவோம். மனிதனின் அடிப்படை தேவைகளில் 1 2 கட்டிக்கலாம். வேறு ஏதாவது கட்டுவோமா? இது பில்டு பட்டுருவோமா? சிந்திப்போம். கட்டிடுவோம்னு நினைக்கிறேன். பேசாமல் ஸ்லைடு போட்டுருவோமா? ஸ்லைடு வச்சுருவோம். சுற்றி இந்த சைடு வேண்டாம், அந்த சைடு வைப்போம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இங்கே ஒன்று வச்சுட்டோம்ல, ஸ்லைடு இல்லை, அந்த ஜம்பிங் போர்டு வச்சுருக்கோம்ல. ஸ்லைடு ரொட்டேட் பண்ணுறது எப்படி பண்ணுறது? எந்த பொசிஷன் நல்லா இருக்குது? இந்த இடம் ஓகே. ஓகே, இதை வச்சுட்டு பில்டு பண்ணுவோம். டுமில் முடிச்சிட்டோம். ஓகே, 2 டாய்லெட் கட்டணும். இன்னும் கடையை ஓப்பன் பண்ணல, ஃபஸ்ட்டு போலி பண்ணணும். என்னமோ போலியோ நம்மக்கிட்ட இப்போ $140 இருக்குது. மற்றபடி ஒன்றுமே இல்லை. நம்ம இனிமேல் தான் சம்பாதிக்கணும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் படுக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் சீட்டு வைக்க போகிறோம். அது எல்லாரும் டயர்டாயிருவாங்களாம், வச்சே தீரணுமா? இங்கே என்ன பண்ண? எங்கள் 3rd இருக்குது வந்துட்டு வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜம்பிங் போர்டு நான் சொன்னோன்னே கேட்டுருவோம். இதை பில்டு பண்ணிடுறேன். இதை பில்டு பண்ணிட்டு வேணால் அதை உடைக்கலாம். தப்பு, இதை உடைக்கணுமா? உடைச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உடைச்சிடலாம். விடு. கடைசி 1 கட்டணும். நல்ல வேலை அதை உடைச்சோம், இல்லாட்டி இது ஏற முடியாது. உன் அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். அப்படின்னு யார் சொன்னா? நான் சொன்னேன். ஓகே, நம்ம
ஷாப்பு எப்படி ஓப்பன்? ஹாட் டாக் கடை அன்லாக் செய்யப்பட்டது. ஹாட் டாக் அடிக்கிறீட்டோ. புத்தம்புது நாளிங்கும் ஆரம்பமே. ஓகே, அடுத்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு என்னமோ கெமிக்கல் பாட்டில் வேணும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 0 தான் இருக்குது. அடுத்து அதை வாங்கிடலாம். ஓகே, நம்ம இப்போ கடையை ஓப்பன் பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளேயர் வைக்க சொல்கிறாங்க. ஜம்பிங் போர்டு வைக்கணும். இதை பண்ணாதான் நம்ம கடையை ஓப்பன் பண்ண முடியுமா? ஒரு 2 ஜம்பிங் போர்டு வேணும் போல இருக்குது. 2வது ஜம்பிங் போர்டையும் நம்ம கட்ட போகிறோம். இது எங்கே வைக்கலாம்னு சொல்லு. ஸ்லைடுக்கு பக்கத்தில் வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ தான் வச்ச, நீ தான் சொன்ன. எங்கே வச்சுருந்த? ஸ்லைடு பக்கத்தில் தான் வச்சேன். அதான் கரெக்டாக சொல்ல. என்னடி அப்படியே வச்சுட்ட? ஏய் குதிச்சு தரையில் குடிப்பானுங்கடி. என்னடா மாறி போச்சு? தரையில் குதிக்க முடியுமாடி லூஸு? இதை உடச்ச வேற இப்போ பாதி அமௌண்ட்டு தான் இங்கே எடுத்துவானே. எங்கிட்ட ஏற்கனவே 8 ரூபா தான் கிடையாது. ஐ திங்க் இதை வச்சது நீ. நான் வச்சிருந்த கரெக்டாக வச்சிருப்பேமே. அதான் தப்பு வந்தால் நாங்கள், கரெக்டுனா நீங்கள். ஓ எஸ், அதானே எப்பவுமே நடக்குது. அப்படி ஒன்று வச்சேன்னா. அடுத்தது எதை ஓப்பன் பண்ணணும்? எதையுமே ஓப்பன் பண்ண முடியுது. எல்லாத்துக்கும் அந்த கெமிக்கல் பாட்டிலே கேட்காங்க. ஓகே, கடையை ஓப்பன் செய்வோம். முதல்ல நம்ம அந்த இதை கட்டணும். அதை வைக்கணும். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டே தான் வைக்கிறேன். கரெக்டாக தானே வச்சேன். என்னை நம்பினோர் கைவிடப்படாம். நான் தெரிஞ்சிச்சு, அப்போ தான் நல்லா வச்சிட்டியே. அது நான் வைக்கல, நீ தான் வச்ச. நீ தாண்டி வச்சு. ஏன் இப்படி உருட்டுற? எல்லாமே ஒரு அளவு தான். இவ வைக்க லேட் ஆகுது, நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். மேடம் அங்கே வச்சுக்காங்க. அந்த தெரியுதா ப்ளூ கலரில்? அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கடைக்கு ஆன் ஸ்விட்ச் இங்கே இருக்குது. ஃப்ளையர்ஸ் அந்த இருக்குது. ஆன் చేయండి. இட்டா ஆன் చేయండి. கை வச்சு அமுக்கணுமோ? முதல்ல நீ அதை பில்ட் பண்ணியா? இல்லை, அதனால தான் அமுக்க முடியல. அவ்வளோதான். பில்டு பண்ணிட்டோம், நாங்கள் அமுக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம டிக்கெட் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு சரிங்க. நீங்கள் யார்? அடல்ட்டா சீனியரா? சீனியரா? சரிங்க. ஓகே, டிக்கெட்டு. நம்மளோட கஸ்டமர் டுமில். எதுக்கு இப்போ டுமில் வருது? அவரை லேட் பண்ணாத, சீக்கிரம் கொடு. ஐயா உங்களுக்கு டிக்கெட் வர மாட்டேங்கி. வந்துட்டுங்க. ஓகே, அடுத்த ஆள். ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? டிக்கெட் வேணுமா? சரிங்க. நீங்கள் டீனா? பார்த்தா அப்படி தெரிலையே, டீனேஜர் மாதிரி ஏமாத்துறாரோ? ஓகே மேடம், உங்களுக்கு ஸ்லைட் பாஸ் வேணுமாண்டா? உங்களுக்கு ஏன் அவங்களாம் ஸ்லைடில் விளையாடக்கூடாதா? பார்த்தா விளையாடுறவங்க மாதிரி தெரில. இவரும் டீனேஜரா? நம்பவே முடியலையே. ஏமாத்துறாங்களோ? நீ கூட தான் உனக்கு 16 வயசுன்னு சொல்கிற. 16 வயசா? சாரி 13. ஆனால் நீ பார்க்க கூட தான் பாட்டி மாதிரி இருக்க. நான் என்னைக்காக கேட்டிருக்கேனா? அந்த டாப்பிக்கை விடுங்க. சரிங்க, அடுத்து ஃப்ளையர்ஸ் கொடுக்கலாம். நம்ம கடையை இப்போ பாப்புலர் ஆக்க போகிறோம். எவனாவது கிடைக்கிறான்னா நம்ம இப்போ வெளியே போய் ஃப்ளையர்ஸ் கொடுக்க போகிறோம். செவத்துக்கு இல்லை, சாரி. ஐயா நில்லுங்கோ, வாங்கோ. டேய் வாங்கிட்டு போடா. ருக்கோ ஜாரா மத் கரோ. என்ன எவனையும் பண்ணும்? எதுக்கு தப்பா ஹிந்தி பேசுகிறேன்? கரெக்டாக பேச தெரியல, அதை தப்பாக பேசுகிறேன். மேடம் வாங்கிட்டு போங்க. மேடம் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்காம விட மாட்டேனா? ஏய் ஷா புஷா புஷ். இவருக்கு கொடுத்துருவோமா பசங்க? ஐயோ வாங்கிட்டு போங்க. யா
இன்னும் கொடுக்க முடியல. உனக்கு கொடுக்கவே தெரியாதா? ஓ அமுக்கன்மா, இதுவே இப்போ தான் தெரியுது. முடிச்சிடும் பாரு இப்போ டப்பு டப்புன்னாங்க. நீ நில்லுங்கோ. இந்தாங்க பாய் பாய். டிக்கெட் கவுண்டரில் ஒருவர் டிக்கெட் கொடுங்கோ. சரி, நம்ம டிக்கெட் கொடுக்க போகிறோம். 6 மணி நேரம் அடல்ட்டு. ஓகே, ஸ்லைட் பாஸ் வேண்டாம். ஓகேங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்க. என்னங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணே. ஏமாத்தாது ஷர்மி அவங்கள. சரிங்க, உங்களுக்கு இப்போ நாங்கள் டிக்கெட் கொடுக்க போகிறோம். ஹாவ் அ நைஸ் டே அங்கிள். அவருக்கும் பார்த்தா உன்னை விட வயசு கம்மி மாதிரி தான் தெரியுது. நீ எந்த தைரியத்தில் அங்கிள்ன? ஓகே, மாப் போடணுமா? ஓகே, மாப் போட்டுடலாம். என்ன போட்டிருக்கு? இன்வென்ட்ரி ஃபுல்லாயிட்டு போது விடுங்க. நான் இப்போ தரையை க்ளீன் பண்ண போகிறேன். துமில் அங்கே தண்ணி. ஐயா பார்த்து நடங்க, வலிக்கு ஊன்றாதீங்க. நீங்கள் ஊந்திங்கன்னா என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடும். பார்த்தா தண்ணி மாதிரி தெரியலையே. வெண்ணி மாற்றுறது எங்கெல்லாம் கொண்டு போய் போட்டிருக்காங்க பாரு தண்ணியை. டிக்கெட் விற்பனைக்கு உங்களை அழைக்கிறோம். போயிட்டு வாங்கம்மா. சார் நீங்களும் போயிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு டிக்கெட் வேணுமா? சரி, போயிட்டு வாங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. ஹேவ் அ நைஸ் டே. சரி, இன்னைக்கான நாள் முடிந்து விட்டது. நம்ம ப்ராஃபிட் தான் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, மொத்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு படுப்போம். அது குப்பையை எடுக்கணும். இந்த தண்ணி, இந்த ஸ்லைடெல்லாம் தனித்தனியாக மாப் போட வேண்டியதாக இருக்குது. இதில் ஆளை வேலைக்கு எடுக்கிற மாதிரினா இவ்வளோ மாதிரியே ஒரு 4-5 பேரை வேலைக்கு எடுக்கணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக முன்னேற முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் 1 ஸ்டார் கூட வாங்கலை. அப்போ நான் தான் உங்களை முன்னேற்றி விட்றேன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் சொல்கிறது இல்லை, யாரும் இவ்வளோ கண்டுக்காதீங்க. நான் அப்படி சொல்லலை. அப்படின்னா தானே நம்மளை முன்னேற்ற முடியும்னு சொன்னீங்க. ஷா, அதுதான் கிடையாது. ஓகே, நம்ம இப்போ ஏதோ நம்மளுக்கு ஒன்றுலாம் அன்லாக் பண்ணலாம். பேசிக் பூல் அன்லாக் பண்ணிட்டோம். வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. பேசிக் பூல்னால் என்னென்னு தெரிலையே. ஏன் நான் பாட்டுக்கு என்னமோ பண்ணி விட்டேன். ஓகே, நம்ம குப்பையை எடுத்துருவோம். 1 2 பாட்டில்லாம் எப்படிங்க வந்துச்சு? எல்லாம் வெளியே இருந்து கொண்டு வர்றது தான். இனிமேல் செக் பண்ணி விடணும். அப்போ அவனையும் உள்ளே வர முடியாது. கப்பு அப்போ ஒன்றையே வெளியே தான் அனுப்பணும். ஏன் நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலை சொல்லு. சரிங்க, குப்பையில் போடுவோம். போட்டோம். ஓகே, மாப்பை எடுத்தாச்சு. என் சுத்தியில் கீழே போட்டேன். கரெக்டாக தண்ணியில் போட்டனால எடுக்க முடியல. இப்போ எடுக்க முடியுதான்னு பார்ப்போமா? எடுத்துட்டோம். எனக்கு 3வது ஸ்லாட்டில் தான் வேணும். இதை கீழே போடு. இதையும் கீழே போடு. ஓகே, இப்போ ஹேமர். ஓகே, 4வது ஸ்லாட் வந்துச்சு. இப்போ நான் தூங்க போகிறேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணால் அதிக. என் டென்ட்டு பார்த்தீங்களா? அடுத்த நாள் காலை. ஓகே, கடையை ஓப்பன் பண்ணிடலாம் டைரெக்டாக. எதுவுமே இது பண்ண வேண்டாம். கடையை ஓப்பன் பண்ணிட்டு மற்ற வேலை பார்த்தா போதும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போயிருக்கேன். எல்லோரும் காலையிலே க்ளீன் பண்ணுவாங்க. நாங்களாம் போகிறப்ப க்ளீன் பண்ணிடுவோம். என்ன ஒருத்தனையும் காணும். இந்த வராரு, ஒருத்தரும் வராரே, திருத்திட போறாரு. இதை கையில் டிக்கெட்டை கையில் கொடுத்து அனுப்பிடே. துணியில் அடால்ட் பாஸ் என்னென்னமோ இருக்குதே. வேண்டாமா? உனக்கு தான் ஒன்றும் தெரியாது. அப்போ இதுக்கு அடல்ட் பாஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ வாயில் வந்துச்சு சொல்லிட்டேன். தெரிஞ்சா சொல்லணும்.
ஓகே, டிக்கெட்டு கொடுத்துடு. ஐயா உங்களுக்கு 4 மணி நேரம் தானா? சரி போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, குப்பை போடாதீங்க, பார்த்தே மூக்கிலே குத்துவேன். அடுத்து வேறு ஃப்ளையர்ஸ் போடும். ஃப்ளையர்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருக்கோம், அவர் தான் நம்ம என்கே. இன்வென்ட்ரி ஃபுல். அப்போ இது தூக்கி போட்டு தான் பண்ணணும். ஓ, அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்துட்டாங்க. 2 பேர், 3 பேர், 4 பேர். ஓஹோ, களை கட்டுதே கடை. சரிங்க, ஹாவ் அ நைஸ் டே. நீங்களும் நல்லா இருங்கம்மா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ க்ளீன் பண்ணணும். இந்த கடைக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும் போது. தண்ணி அடி நிறைய ஃபில் ஆகுது. நிறைய ஃபில் ஆகலை, கொட்டுறாங்க. கொட்டுறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட். ஐயோ, இருக்கு, எதுக்கு தான் வரானே தெரில. ஓ, இது அழுக்கா இருக்குதோ, குப்பை குப்பை. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளையர்ஸ் கொடுக்க போவோம். இன்னும் ஃப்ளையர்ஸ் எடுக்க முடியல. அவங்க இந்த இப்படி போகணுமோ? எடுத்தாச்சு. 1 2 3 கலெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ளையர்ஸ் எடுத்து விட்டோம். ஏன் அப்போதுல நீ செவத்துக்கே கொடுத்துட்ருக்க? செவரை தவிர வேறு யாருக்கிட்டே கொடுக்க தோணலை. அங்கில் நில்லுங்கோ, இந்தா வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னொரு ஆள் அந்த சைடு வரவங்க. இவங்களை இப்போ தானே நம்ம பார்த்தோம், கொடுக்க முடியுதா? திரும்புகிறாங்க, அப்போ கொடுத்துட வேண்டியதான். இல்லைங்க, ஐயோ இல்லைங்க, திரும்ப மட்டும் செய்து பாரு. கையில் வாங்குங்கோ, உள்ளே தான் போகிறாங்க. ஓகே, டிக்கெட்டை கொடுத்துருவோம் பேசாமல், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. டிக்கெட் சேலர் வந்து டிக்கெட் கொடுங்க. சரிங்க, எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம் அடல்ட்டா? ஓகே, டிக்கெட் போயிட்டு வாங்கோ. ஓகே, சென்சி கொஞ்சம் டூல் வச்சுக்கலாம். ரொம்ப இவ்வளோ நேரம் கஷ்டமாக இருந்தது. திருப்ப இன்னொரு திருப்ப ஃப்ளையர் வாங்கிக்கோங்க வாங்கிட்டாரு. எவ்வளோ நல்லவராக இருக்காருப்பா. நீ சொன்னே வாங்கிட்டு போயிட்டாரு. தேங்க்யூ. என்ன சொன்னானே தெரியலையாண்ணா. இந்த இன்னொருத்தர் வர்றாரு, கொடுத்தவர் தான் வர்றாரு. வாட்டர் பார்க்கெலாம் ஆள் இருக்குதா? டிக்கெட் தாங்க. ஐயா உங்களுக்கு டிக்கெட்டா வேணும்? பின்ன நீயா வேணும், டிக்கெட் தான் வேணும். அடியாங்க. ஆமாம், உங்களுக்கு தரக்கூடாதுன்னு நினச்சேன், தந்துட்டியம்மா. அக்கா என்னக்கா? அக்கா தண்ணியில் நடப்போம், வித்தை காட்டுறாங்க. வித்தை கரங்கிட்ட சர்க்கஸ். கடலில் நடப்போம், தண்ணியில் மிதப்போம், குப்பை பறக்கும். 1 2 ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியல. 3 4. ஓகே, குப்பை பெட்டில் போட்டுருவோம். அப்புறம் ஓகே, டிக்கெட் விற்கிறவங்க வந்துக்கலாம். இல்லை, இந்த வாட்டி நான் விற்கிறேன். 1 அங்கே. ஓகே நாங்கள் யா. ஓகே, க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ண வேண்டியதான். எவ்வளோ தண்ணி, ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, நான் பொய்ய வேகத்தில் வேலை செய்ய போகிறேன். டும்மு. ஓகே, க்ளீன் முடிஞ்சு. டும் முடிச்சிட்டேன். அடுத்த தண்ணி. ஓகே, இந்த இருக்குது. முடிச்சிட்டேன். இன்னைக்கான நாள் முடிந்து விட்டது. ஓகே,
நீங்கள் வெளியே போங்க, நான் வாட்டர் பார்க்கை க்ளீன் பண்ணணும். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் இந்த பார்க்கை க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எல்லோரும் இந்த வருஷத்தில் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நடக்காது, இருந்தாலும் நினைக்கிறேன். ஓகே, மறக்காமல் இந்த வருஷம் நம்ம வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். அதுக்கு நீங்கள் ரெகுலராக போடுங்கன்றாதீங்க, போட மாட்டோம். நாங்கள் போட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல மட்டும் செய்வோம். ஆனால் மே மாதம் உங்களுக்கு நிறைய வீடியோ வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படின்னு சொல்லுவோம், அது நடக்காது. பார்க்கலாம். சரி, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். பை பை பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அங்கிள் மண்டையில் இருக்கிற மொட்டை மண்டையில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.